என் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நான் இதுவரையில் என்னுடைய சாட்சியாக 2 பதிவுகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதில் 2வது பதிவிலே என்னை குறித்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இது 3வது பதிவாக உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். என் அன்பானவர்களே, என்னுடைய பெயர் வின்சென்ட். நான் மத்திய அரசு அங்கத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதிலே நான் பணியாற்றினேன். எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லோரையும் என்னுடைய இந்த வயதில், அதாவது 67 வயது ஆகிறது எனக்கு, எல்லோருக்கும் அவர்களுடைய காலத்தின் ஏற்றபடி திருமணத்தை செய்து அவருடைய பிள்ளைகளை எல்லாம் நான் பார்த்தேன். நான் இது சொல்வதற்கு காரணம், நான் ஓய்வு பெற்ற பிறகும் நான் அதிகமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதிகமாக ஈடுபடுகிறேன். நான் பணியில் இருக்கின்ற போது ஒரு 50% தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த காலம் உண்டு. காரணம், நான் ஒரு சினிமா துறையிலும் வேலை செய்திருந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அரசியலிலும் நான் இருந்திருக்கிறேன். அரசியலில் பலவிதமான பதவிகளையும் பெற்று இருந்தேன். சினிமா துறையிலும் தீயான பழக்க வழக்கங்களிலும் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, நான் என்னுடைய வயதிற்கு ஏற்றபடி இல்லாதபடி அநேகமான நான் பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையில்தான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு காலத்தில் அவரிடத்திலே நாடினேன். நான் வசிக்கும் பகுதியில் இம்மானுவேல் திருச்சபை என்கின்ற ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையிலே நான் ஒரு அங்கத்தினராக சேர்ந்தது மட்டுமல்ல, அங்கே நான் ஒரு விசுவாசத்தோடும் ஆண்டவரை முழு மனதோடும் ஏற்று அங்கே இருந்தேன். அப்பொழுது என்னிடத்தில் இருந்த அரசியல் வாழ்க்கையும், சினிமா துறையிலே வேலை செய்த வாழ்க்கையும், மற்ற பொல்லாத காரியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலகியற்றது. காரணம், நான் தேவனிடத்திலே நெருங்குகின்ற போது அது என்னை விட்டு விலகியது. நான் ஒரு நல்ல குடிகாரனாக இருந்தேன். ஏனென்று சொன்னால், நான் மில்ட்ரியில் வேலை செய்ததுனால அங்கே கம்மி ரேட்டில் எல்லாமே கிடைக்கும் விலையில். அதை நான் குடிகாரனாகவும் இருந்தேன். மருத்துவர் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருகிற போது நீ குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போது நான் குடித்து கொண்டு இருந்தேன். அது மட்டுமில்ல, அந்த வேலைத்துறையில் எல்லா இந்திக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, புகையில போடுவாங்க. அந்த புகையில போடக்கூடாது, அதனால் உனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் புகையில போட்டேன். மருத்துவர்கள் பிபியெல்லாம் செக் பண்ணும்போது, சுகரெல்லாம் செக் பண்ணும்போது இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் விடுங்க, நீங்கள் நல்லா இரவில் நல்லா தூங்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எல்லா விதமான பாரத்தை நீங்கள் எடுத்துக்கூடாது இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அத்தனையும் நான் கேட்காம அதன்படி செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் நான் ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட நேரத்தில் மருத்துவர்கள் சொல்லியும் கேட்காத நான், தேவன் என்னோடு பேசின போது இந்த குடி, இந்த புகையிலை, பொல்லாத காரியங்கள், விபச்சாரங்கள், இவைகள் எல்லாம் என்னை விட்டு படிப்படியாக நீங்கிவிட்டு, நான் ஒரு காலத்திலே நான் கடவுள் மறுப்பாளனாகவே இருந்தேன். நான் ஒரு பேச்சாளனாகவும் இருந்தேன். ஆனால் அந்த கடவுள் மறுப்பு இருந்தாலும் இது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற போது அது எனக்கு ஒரு தடையாக இல்லை. அப்போது அந்த ஆலயத்திலும் எனக்கு மூப்பர் என்ற பதவியும், புருஷர் ஐக்கியத்தினுடைய இருக்கிற அந்த ஐக்கியத்திற்கு தலைவராகவும் நான் அந்த சபையிலே இருந்தாலும் தேவனை நான் அதிகமாக பற்றினேன். தேவன் எனக்கு, என் குடும்பத்திற்கு நன்மையான காரியங்களை செய்தார். இது சொல்வதற்கு காரணம், நான் சென்ற ஆலயத்தினுடைய போதகர் பேர் பால் கருணாகரன். அவர் வேளச்சேரியிலே இருக்கிறார். அவர் ஒரு தலைமை ஆசிரியர். அவர் வேதத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வார்த்தை ஒரு வாத்தியார் எப்படி மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ அதுபோல் அவர் ஒரு பாஸ்டராக இல்லை,
ஒரு வாத்தியாராக அந்த வசனங்களை அந்த மக்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார். அந்த மக்கள் அவர் வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து மட்டுமாய் அநேகமான காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அந்த சபை போதகர் நடத்தினார். நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படி வீட்டிலே பித்தளை சாமான் அதை துடைக்கிற போது புளியும் செம்மண்களும் கல்லுடைய மண்ணையும் தேய்த்து எப்படி தேய்த்து அதை பாலிஷ் பண்ணுகிறார்களோ அதுபோல அவருடைய வார்த்தைகளில் ஒவ்வொன்றையும் அந்த உள்ளங்களில் இருக்கிற அத்தனை அழுக்குகளையும் அது வெளியேற்றியது. அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, நான் பூந்தமல்லியிலே இருக்கிற நம்முடைய எலிசா என்கின்ற ஒரு போதகர் இருக்கிறார். அவர் நான் லேண்டு அதாவது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறதுனால அவரும் ரியல் எஸ்டேட்டில் இருந்தார். அப்போது அவர் ஆறுமுகம் அவர் பெயர். அவரோடு நான் பழகிய போது அவர் எலிசா பாஸ்டர் என்று அறிமுகமானார். அவர் ஊழியமும் செய்கிறார், சபையும் நடத்துகிறார். அப்போது அவர் சுவிசேஷம் அதாவது ஆலயத்தில் சொல்வதை விட மக்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்கின்ற உயிர் சுவிசேஷம் என்கின்ற ஒரு குழுவை அவர் ஏற்படுத்தி அதன் மூலமாக பூந்தமல்லி, குன்றத்தூர், பேரப்பாக்கம் இப்படிப்பட்ட ஊர்களிலே சென்று சுவிசேஷத்தை ஆண்டவரை குறித்து சொல்கின்ற அந்த குழுவிலே நான் சேர்ந்தேன். அங்கே சேர்ந்து அந்த குழுவிலே அநேகமான ஆண்டவரை குறித்து அங்கே பேசினேன். என்னுடைய வாழ்க்கை மாறுதலாக மாற்றி போட்டது. காரணம், ஆண்டவரை குறித்து நான் சொல்வதற்கு தகுதியுள்ளவனாக இருந்தேன். ஆனால் நான் தகுதி இல்லாதவனாக இருந்தும் ஆனால் தேவன் எனக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள் என் வாழ்க்கையிலே செய்தார் என்று மக்களிடத்திலே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே அதை நான் அறிவித்தேன். அதுபோல் மட்டுமல்ல, என்